பணியிடத்தின் கண்டிப்பான டீம் லீடர் வீட்டுக்குள் இன்னொரு முகத்தை காட்டுவாள் என்று நான் நினைக்கவில்லை. ஒரு எதிர்பாராத கேக் துண்டும் மினியின் மிரட்டலும் என்னை அவளது தனிமை உலகத்திற்கு அழைத்துச் சென்றது. அலுவலக கட்டுப்பாடுகளையும் தாண்டி அந்த இரவில் எங்கள் இருவருக்கும் இடையே மலர்ந்தது வெறும் ஈர்ப்பு மட்டுமல்ல, ஒருவருக்கொருவர் தேடிக்கொண்ட ஆத்மார்த்தமான காதலும் இரகசியமும். என் பெயர் பாலா, வயது 33. கோவையில் உள்ள ஒரு பிரபல ஐடி நிறுவனத்தில் நான் பணிபுரிந்து வருகிறேன். அதே நிறுவனத்தில் பணிபுரியும் மினி என்பவள் என் அலுவலகத்தின் பிரதான ஈர்ப்பு மையம். 35 வயதான அவளுக்கு ஏற்கனவே திருமணமாகி சில காரணங்களால் விவாகரத்து ஆகியிருந்தது. 5 அடிக்கு மேல் இருக்கும் அவளது உயரம், தமனாவை போன்ற வெண்மை நிறம் மற்றும் எடுப்பான தோற்றம் என அனைவரையும் ஈர்க்கும் அழகு அவளுக்கு உண்டு. அலுவலகத்தில் உள்ள பெரும்பாலான ஆண்களுக்கு அவளிடம் பேச வேண்டும் என்ற ஆசை இருந்தாலும் அவளது கண்டிப்பான மற்றும் அமைதியான சுபாவத்தால் யாரிடமும் எளிதில் நெருங்க மாட்டாள். நானும் அவளும் ஒரே அலுவலகத்தில் பணிபுரிந்தாலும் அவளை ரசிப்பது மட்டுமே என் வேலையாக இருந்தது. நிறுவனத்தின் கேன்டீனில் எங்களுக்கு ஒரே நேரத்தில் இடைவேளை கிடைக்கும். அப்போது அவளுக்கு அருகில் அமர்ந்து பேசுவதுண்டு. ஆனால் என் மனதில் உள்ளதை நான் யாரிடமும் வெளிப்படுத்தியதில்லை. அன்று வழக்கம்போல் கேன்டீனில் மதிய உணவு இடைவேளையின் போது நான் அமர்ந்திருந்தேன். அப்போது என் நண்பன் எனக்கு ஒரு தட்டில் பாதி சாப்பிட்ட கேக் துண்டை தந்தான். நான் அதை சாப்பிட்டு கொண்டிருக்கும் போது அருகில் இருந்த தோழி ஒருத்தி, "டேய், அதை சாப்பிடாத, அது மினி சாப்பிட்டு வச்ச மிச்சம்" என்று கேலியாக சொன்னாள். அவள் சொல்லி முடிப்பதற்குள் நான் அந்த கேக்கை சாப்பிட்டு விட்டேன். அப்போது மினி எங்களை ஓரக்கண்ணால் பார்ப்பதை நான் கவனித்தேன். அறியாமல் என் வாயிலிருந்து, "மினி மேடம் சாப்பிட்ட மிச்சம் என்பதால் இந்த கேக் இன்னும் சுவையாக இருக்கிறது" என்று சத்தமாக முணுமுணுத்து விட்டேன். மினி அதை கேட்டுவிட்டாள். ஆனால் நான் அதை பெரிதாக எடுத்துக்கொள்ளவில்லை. அலுவலகம் முடிந்து வீடு திரும்பியதும் அன்றைய நாள் நிகழ்வுகளை நினைத்து நான் ஓய்வெடுத்து கொண்டிருந்தேன். அப்போது என் வாட்ஸ்அப்பிற்கு ஒரு குறுஞ்செய்தி வந்தது. பார்த்தவுடன் எனக்கு ஒரு ஆச்சரியம் காத்திருந்தது. அதை அனுப்பியது மினி. "ஹாய்டா" என்று அவள் அனுப்பியிருந்தாள். நான் பதறிப்போய், "ஹாய் மேடம்" என்று பதிலளித்தேன். உடனே அவள், "என்ன திமிரு இருந்தால் என் முன்னாடியே அப்படி பேசுவாய்? நான் உன்னுடைய டீம் லீடர் என்பதை மறந்து விட்டாயா? உன்னை வேலையை விட்டு தூக்க எனக்கு 1 நிமிஷம் போதும், புரிந்ததா?" என்று கண்டிப்பான குரலில் குறுஞ்செய்தி அனுப்பினாள். நான் பயந்து போய், "மன்னிக்கவும் மேடம், தெரியாமல் பேசிவிட்டேன்" என்று கூறினேன். அதற்கு அவள், "உன் மேல் உள்ள பாவனையால் இத்துடன் விட்டுவிடுகிறேன், ஜாக்கிரதை" என்றாள். நான் நிம்மதி பெருமூச்சு விட்டு, "நன்றி மேடம்" என்று அனுப்ப, அவளோ உடனே, "வெறும் நன்றி மட்டும் போதாது, எனக்கு 3 ஸ்ட்ராபெர்ரி ஃப்ளேவர் லாலிபாப் வாங்கிக்கிட்டு உடனே என்னுடைய பிளாட்டுக்கு வா" என்று கட்டளையிட்டாள். அவள் அழைத்த வேகத்தில் அடுத்த 20 நிமிடத்தில் அவளது பிளாட்டின் கதவை தட்டினேன். கதவை திறந்தவள் சிகரெட் நிறத்திலான இரவு உடையுடன் விரிந்த தலைமுடியுடன் நின்றாள். அவளது அந்த தோற்றம் என் பார்வையை பறித்தது. "என்ன அங்கேயே நின்று கொண்டிருக்கிறாய்? உள்ளே வா" என்று மலையாளம் கலந்த தமிழில் என்னை உள்ளே அழைத்தாள். நான் அவளது பின்னாடியே சென்று
சோபாவில் அமர்ந்தேன். அவள் கதவை மூடி தாளிட்டாள். சோஃபாவில் அமர்ந்த என்னை இடுப்பில் கை வைத்து கொண்டு முறைத்து பார்த்தவள், என்ன பார்த்து கொண்டிருக்கிறாய்? நான் கேட்ட லாலிபாப் எங்கே? கொண்டு வந்தாயா என்று கேட்டாள். நான் தயங்கியபடியே அவளிடம் லாலிபாப்களை கொடுத்தேன். அவைகளில் 2ஐ அருகிலிருந்த மேசையில் வீசிவிட்டு ஒன்றை மட்டும் பிரித்து வாயில் வைத்து கொண்டபடி கிச்சனுக்கு சென்றாள். அங்கிருந்து என்னை நோக்கி திரும்பி, என்ன சாப்பிட வேண்டும் என்று ஒரு குறும்பு பார்வையுடன் கேட்டாள். நான் மனதிற்குள் என்ன நினைத்தேன் என்பதை மறைத்துவிட்டு, ஒன்றும் வேண்டாம் மேடம் என்றேன். அவள் சிரித்து கொண்டே, உனக்குத்தான் நான் சாப்பிட்ட மீதி பொருட்கள் மீது பிரியம் அதிகமாயிற்றே, என்ன நான் சொல்வது சரிதானே என்று கேட்டாள். நான் புன்னகையுடன் அவளை பார்த்தேன். அவள் தன் வாயிலிருந்த லாலிபாப்பை வெளியே எடுத்து ஒரு சிறிய ஒளியுடன் மீண்டும் வாயில் வைத்து சப்பி காட்டியது என்னை மேலும் ஈர்த்தது. அவள் மெல்ல என்னை நோக்கி நடந்து வந்தாள். என் அருகில் வந்து தன் வாயிலிருந்த லாலிபாப்பை வெளியே எடுத்து, வேண்டுமா என்று கேட்டாள். நான் ஆசையுடன், ஆமா மேடம் என்றேன். அவள் அதை என் வாயருகே கொண்டு வந்தாள். நான் வாயை திறந்தபோது அந்த லாலிபாப்பை என்னுடைய வாய்க்குள் வைத்தாள். நான் அதை ருசித்து சாப்பிட்டேன். அதை அப்படியே கண்ணிமைக்காமல் பார்த்து கொண்டிருந்தாள். பிறகு நாங்கள் இருவரும் அந்த தருணத்தில் இயல்பாக பேசத் தொடங்கினோம். அவள் என்னை சோபாவில் தன் அருகில் அமரச் சொன்னாள். நான் தயக்கத்துடன் அவளுக்கு அருகில் அமர்ந்தேன். அவளது அந்த அண்மையும் அவள் காட்டிய மென்மையான அதட்டலும் எங்கள் இருவருக்குமிடையே இருந்த இடைவெளியை முற்றிலுமாக மாற்றியது. அவள் என் அருகில் அமர்ந்து தன் கைகளை என் தோள்களின் மீது போட்டு என்னை மென்மையாக அணைத்து கொண்டாள். அந்த ஸ்பரிசம் என் உடல் முழுவதும் ஒரு சிலிர்ப்பை ஏற்படுத்தியது. நான் அவளது கண்களை ஆழமாக பார்த்தேன். அலுவலகத்தில் அனைவரையும் அதட்டும் அந்த திமிர் பிடித்த லீடர் இப்போது என் முன்னால் ஒரு மென்மையான பெண்ணாக மாறிவிட்டிருந்தாள். நாங்கள் இருவரும் ஒருவரையொருவர் நெருக்கமாக பேசத் தொடங்கினோம். அவளது அந்த அருகாமை என்னை முழுமையாக ஆட்கொண்டது. நான் மெல்ல அவளது கன்னங்களை வருடி அவளது உதடுகளில் என் காதலின் மென்மையான முத்தங்களை பதித்தேன். அவள் ஒரு கணம் திகைத்தாலும் அதை தடுத்து நிறுத்தாமல் என் காதலை ஏற்றுக்கொண்டாள். அவளது நீண்ட நாட்களாக அடக்கி வைக்கப்பட்டிருந்த தனிமையும் ஏக்கமும் என் மீதான ஈர்ப்பும் சேர்ந்து அந்த இரவை இன்னும் அழகாக மாற்றியது. நாங்கள் இருவரும் அந்த அறையின் தனிமையில் ஒருவருக்கொருவர் முழுமையான அன்பையும் ஆதரவையும் பரிமாறிக்கொண்டோம். அந்த தருணம் வெறும் வார்த்தைகளால் விவரிக்க முடியாத அளவுக்கு உணர்ச்சி பூர்வமானதாகவும் காதல் ததும்பியதாகவும் மாறியது. நாங்கள் இருவரும் அந்த அறையின் தனிமையில் மேலும் நெருங்கினோம். அந்த சூழல் எங்களை முழுமையாக ஆட்கொண்டது. மினி தன் பார்வையின் மூலம் என்னிடம் வெளிப்படுத்திய அந்த எதிர்பார்ப்பு என் தயக்கத்தை முற்றிலுமாக போக்கியது. அவள் என்னை மென்மையாக தழுவி தன் இதழ்களால் என் இதழ்களில் பதித்த முத்தங்கள் அந்த இரவின் காதலை உச்சத்திற்கு கொண்டு சென்றன. நாங்கள் இருவரும் ஒருவரையொருவர் முழுமையாக புரிந்து கொண்டு அந்த தருணத்தின் ஒவ்வொரு நொடியையும் அனுபவித்தோம். அவளது உடல் தந்தது அந்த அரவணைப்பையும் அவள் வெளிப்படுத்திய உணர்ச்சிகளும் என் நீண்ட நாள் ஏக்கத்திற்கு ஒரு முழுமையான பரிசாக அமைந்தன.
அந்த அறைக்குள் காலம் உறைந்து நின்றது போலிருந்தது. நாங்கள் இருவரும் வார்த்தைகளின்றி ஒருவருக்கொருவர் காதலை செயல்களால் வெளிப்படுத்தினோம். அந்த இரவு முழுவதும் நாங்கள் இருவரும் அந்த உலகை மறந்து அந்த இன்பத்தின் எல்லையில் திளைத்தோம். விடியலை நோக்கி நேரம் நகர்ந்தபோது நாங்கள் இருவரும் ஒருவரையொருவர் அணைத்தபடி அமைதியாக அமர்ந்திருந்தோம். மினி மென்மையாக புன்னகைத்து, இன்று நடந்தவை நம்மில் மட்டுமே இருக்கட்டும் பாலா என்றாள். நான் அவளது கைகளை பற்றி கொண்டு தலையசைத்தேன். அலுவலகத்தில் கண்டிப்பான டீம் லீடராக வலம் வந்தவள் என் வாழ்வில் ஒரு மறக்க முடியாத அழகான நினைவாக மாறினாள். வாழ்க்கை சில நேரங்களில் எதிர்பாராத திருப்பங்களை தருகிறது. அலுவலக கட்டுப்பாடுகளையும் சமூக எல்லைகளையும் தாண்டி இரு மனிதர்கள் ஒருவருக்கொருவர் காட்டும் உண்மையான புரிதலும் அன்பும் மட்டுமே அவர்களின் தனிமையை போக்கும் மருந்தாக அமைகிறது. இந்த ஸ்டோரி உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. நம்ம சேனலை இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கிறவங்க கண்டிப்பாக மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.